பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இருக்கின்றவராக இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. யெகோவா தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்ஷடாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எலோஹீம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பரிசுத்தமாக்குகிற யெகோவா மெகாதீஸ் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுடைய சபையில் மிகவும் பேர் பெற்றவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மூப்பர்களுடைய சபையில் பேர் பெற்றவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலின் சபையில் உயர்ந்திருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். 1000 10,000 பரிசுத்தவான்களுக்கு நடுவே மிகவும் உயர்ந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கமாகிய சபையின் தலைவரே அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நேராக வந்து உம்மை பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தானியேல் தன் 3 வேளையும் தன் முன் செய்து வந்த வழக்கத்தின்படியே முழங்கால் படியிட்டு தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் ஆண்டவரே. இன்றைக்கும் நாங்கள் அப்பா பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நேராக, தேவாதி தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு நேராக எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் சர்வத்தையும் படைத்தவர், சர்வ வியாபி, எங்கும் நிறைந்திருக்கிற தேவன் அப்பா. இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் நீர் வருவீராக. எல்லா விதமான எல்லா சஞ்சலங்கள், எல்லா தவிப்புகளை கர்த்தர் அகற்றுங்கப்பா ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சஞ்சலம் ஆண்டவரே, தவிப்பு, எங்கள் ஆவி தொய்ந்து போய் கிடக்கிறதப்பா. எங்கள் ஆவி எங்களுக்குள்ள தியங்குகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஓ ரிபாலர செந்தர கொரோபதலபா. உன் தேவனுடைய தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பினால் கர்த்தர் உன்னை திருப்தி ஆக்குவார். அவரிடத்திலிருந்து மாத்திரமே உனக்கு ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. ஆத்துமாவை பார்த்து சொல்லுவோம், ஆத்துமாவே நீ கலங்காதே, ஆத்துமாவே நீ தியங்காதே, உன் தேவனையே பற்றி கொண்டிரு. ரிபாலர சந்த கபோதல ரக்கபதல ரபா ஒரு கபோதல ரிக்கரவலபா. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில், தேவனே என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் நீரே எங்களை தேற்றுகிறவராக இருக்கிறீரப்பா. இந்த ஆராதனை ஒரு தேற்றுகிற ஆராதனையாக அப்பா, எங்களை மாற்றுகிற ஆராதனையாக, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஆராதனையாக ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதித்து தருவீராக ராஜா. ஹல்லேலூயா. எத்தனை கவலைகள், எத்தனை பாரங்கள் இருந்தாலும், எத்தனை தோல்விகள் இருந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை நடத்துகிறீர் அப்பா. ஸ்தோத்திரம். எங்களை விட்டு கொடுக்காத தேவன் ஆண்டவரே. நாங்கள் மூழ்கி போக விட மாட்டீர், நாங்கள் அழிந்து போக விட மாட்டீர் ஆண்டவரே. மூழ்குகிற பேதுருவை கரம் நீட்டி தூக்கி எடுத்த தேவன் ஆண்டவரே. ஆண்டவரை எந்த விஷயத்தில் நாங்கள் மூழ்கி கொண்டிருந்தாலும் என் ஆண்டவரை நோக்கி நாங்கள் கதறுகிறோம். என் இயேசுவே ரட்சியும், தாவீதின் குமாரனே ரட்சியும். இந்த காலை வேளையில் எங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரை நாங்கள் காற்றையும் காண மாட்டோம் ஆண்டவரை, மழையையும் பார்க்க மாட்டோம், ஆனால் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரை எங்கள் பள்ளத்தாக்கு நிரம்பும்படிக்கு கர்த்தருடைய அதிசயங்கள் விளங்குவதாக ஆண்டவரே. சோர்ந்து போன உள்ளங்களை கர்த்தர் தேற்றுங்கப்பா ஆண்டவரை. நான் தேவனை தேடி தேடி எனக்கு என்ன கிடைச்சது, ஜெபம் பண்ணி என்ன கிடைச்சது ஆண்டவருக்கு, ஆலயத்துக்கு போய் நான் என்ன கிடைச்சதுன்னு சொல்லி இந்த உலகமே ஒரு பின்மாற்றத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறதப்பா ஆண்டவரே. நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவர், நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நாங்கள் யாரிடத்துல போவோம், நாங்கள் யாரிடத்துல போவோம்? நாங்கள் ஆண்டவரே நீரே எங்களை தேற்றவில்லை என்றால் யார் எங்களை தேற்றுவா? நீர் எங்களை அணைக்கவில்லை என்றால் வேறு யார் எங்களை அணைப்பா ஆண்டவரே? நீர் எங்களை வாழ வைக்கவில்லை என்றால் வேறு யாரப்பா எங்களை வாழ வைக்க முடியும்? கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. வேதம் சொல்லுகிறது, அவரே நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன், அவரே நம்மளை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவன். ஆண்டவரே எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம்.
ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால் அழியட்டும். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே, மன வருத்தங்கள், மன பாரங்கள், மன துயரங்கள், மன கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. எல்லா டிப்ரெஷனும் எடுத்து போடுங்க. எல்லா சோர்வுகள் எடுத்து போடுங்க. உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் கொடுங்க. நாங்கள் முதலாவது பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கிறோம். ஆவியானவருக்கு இந்த ஆராதனை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நடத்தி தருவீராக. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே. தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே. உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே. உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே. எழுந்தருளுமே. ஆண்டவரை கேட்கலாமா? ஆண்டவரை எழுந்தருளும். பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர். பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே. எழுந்தருளுமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். Forever you will be the Lamb upon the throne. I gladly bow my knee and worship you
பாத்திரர் நீர் ஒருவரே ஆண்டவரே. சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவாட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக இதோ நாங்கள் சபையாக ஒன்று கூடி தாழ விழுந்து பணிந்து உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நீர் மாத்திரமே பரிசுத்தர், நீர் மாத்திரமே துதிக்கு பாத்திரர். ஓரிகாலா ஷவரி பக்கரபல ஷவரி கரபா 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் சகல பரிசுத்தவான்களும் உம்மை போற்றி ஆராதிக்கிற இந்த நேரத்துல நாங்களும் கூட ஒன்று கூடி கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இப்பொழுதும் அந்த பரிசுத்த காற்றை எங்கள் மத்தியிலே வீசட்டும் அப்பா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, காற்றாய் வருவீராக. இந்த ஸ்தலத்தின் மேல காற்றாய் வருவீராக, அக்கினியாய் நீர் வருவீராக. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்குள்ளாக பற்றி எரிகிற அக்கினி ஜுவாலையாக எங்களை மாற்றும் படிக்கு, கரை திரைகளை நீக்கும் படிக்கு இந்த ஸ்தலத்தின் மேல வீசுங்கப்பா, இந்த ஸ்தலத்தின் மேல வீசுங்கப்பா. செங்கடலின் மேல வீசின காற்று இப்பொழுது எங்கள் மத்தியிலே வீசட்டும் ஆண்டவரே. அதை நாங்கள் உணரும்படி செய்யுங்கப்பா. எங்கள் சத்துருக்களை எல்லாம் இதோ ஆள் கடலிலே கவிழ்த்து போடுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ரீமானா ஷபரி பக்கரபா. இதோ நீங்கள் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நேரத்துல இதோ தேவனாகிய கர்த்தர் உங்கள் சத்துருக்களை எல்லாம் இதோ ஆள் கடலிலே அமிழ்த்தி போடுகிறாரே. ஒரு பெரிய ஜெயத்தை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுக்கிறீரப்பா. இந்த ஆராதனையின் துவக்கத்திலேயே கர்த்தர் சொல்றாரு, ரிகலா ஷபரி கரபரபா, ரிஷபரி கரபா. உன் சத்துருக்களுக்கு முன்பதாக இனி நீ ஓடி ஒளிவது இல்லை, உன் சத்துருக்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை. ரிகலா ஷபரி கரபா. இதோ நான் ஜெயத்தின் தேவனாக எல்லாவற்றின் மேல ஜெயம் எடுத்த தேவன் நான். உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறேன். நான் யெகோவா நிசி. ரிமானா ஷபரி மக்கரபா, ரிமானி கரபலா ஷபரி கரபரபா. நீ செங்கடலை பார்க்க வேணா, சத்துருக்களை பார்க்க வேணா, பார்வோனின் சேனையை பார்க்க வேணா. நீயோ வென்றால் இது ஆடி பாடி ஆனந்தமாக என்னை துதித்து ஆராதித்து அந்த செங்கடல் வழியாக நடந்து போ. ரிகலா ஷபரி கரபரபா, ரிஷபரி கரபா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்தும் படியாக உனக்கு முன்பதாக அவர் கடந்து போகிறார். லீமானா ஷிகரிபி கரபா. இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நீர் எங்கள் மேல வைக்கிறீரப்பா. யோரி ஷிகரபா. எங்களுக்கு மத்தியில இருக்கிற அந்த மேக ஸ்தம்பத்திற்காக, அக்கினி ஸ்தம்பத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் வாஞ்சையோடு இந்த காலை நேரத்தில் கேட்பீர்கள் ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அந்த அக்கினி ஸ்தம்பத்துல இருந்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுவேன். நீ வேண்டி கேட்கிற வார்த்தை இன்றைக்கு உனக்கு வெளிப்படும் கர்த்தர் சொல்றாரு. மோசேக்கு மாத்திரம் அல்ல, நான் எல்லாரிடத்திலும் பேசுகிறேன். நீ கேட்க தீவிரப்படும் போது, நீ கேட்க வாஞ்சிக்கும் போது உன் செவிகள் கேட்க இதோ என்னுடைய சத்தம் தொனிக்கும் கர்த்தர் சொல்றாரு. அந்த எக்கால சத்தம் இன்றைக்கு இந்த இடத்துல கேட்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை நேரத்தில் தேவரீர் பேசுவீராக, தேவரீர் பேசுவீராக. இடிமுழக்கத்தின் சத்தத்தை போல அல்ல, தெளிவான தேவ சத்தம் ஒவ்வொருவர் செவிகள்ல விழட்டும் ஆண்டவரே. உங்க அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. இந்த ஆலயம் முழுவதும் ரீபாலா ஷிகரிபி கரபரபரபா. இதோ சட்டைகளை அடித்துக் கொண்டு தூதர் கூட்டம் பறந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. லீகனா ஷிபக்கரபலா ஷிகரபரபா. அப்பா, நீர் இந்த இடத்துல வாசமா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில இருக்கிறீரப்பா. நீர் இப்பொழுது எங்கள் மத்தியில இருக்கிறீர் ராஜா. உங்கள் அருகில, உங்கள் அருகாமையில கர்த்தர் இருக்கிறார். அவர் எங்கோ இல்லை. நீங்க கூடி வருகிற ஒவ்வொரு நேரமும் நான் உங்கள் மத்தியிலே இருக்கிறேன், நான் உங்கள் மத்தியிலே இருக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தாவே அப்பா, இந்த ஆலயத்தின் மீது இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நீர் உமது சால்வையை விரித்து, நீ எனக்கு சொந்தமானவள், நீ எனக்கு சொந்தமான மனவாட்டின்னு சொல்லி எங்களை தெரிந்து கொள்றீங்கப்பா. உமக்கு நன்றி ராஜா. உன் கண்ணீர் துடைக்கப்படும் கர்த்தர் சொல்றார். உன் கண்ணீர் துடைக்கப்படும். ஆதரவு இல்லாமல் இருக்கிற உன்னுடைய கண்ணீரை தேவன் துடைக்க வல்லவர்.
இன்றைக்கு அவர் செய்ததற்காக அப்பா, நீங்க செய்யறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவர் தாமே இன்றைக்கு எங்களை மணவாளனாகிய கிறிஸ்துவண்டையில நடத்தி கொண்டு போகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டியாக ஆயத்தப்படுத்தி மணவாளன் அண்டையில் அழைத்து கொண்டு போறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை தாழ்த்தி உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உமது அபிஷேகம் எங்களோடு கூட இருப்பதாக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிங்கக்குட்டிகள் பட்டினியாய் கிடக்கும், தாழ்ச்சியாய் கிடக்கும், ஆனாலும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபட்டதே கிடையாது. ஹல்லேலூயா. இம்மட்டும் எங்களை நடத்தினவர், இனியும் எங்களை நடத்த, போஷிக்க, பாதுகாக்க, வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன். உற்சாகமாய் பாடலாமா? சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார், ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார், குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே,
அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலை அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலை அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான், சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார், ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார், பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், நானோ பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 2 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. மாம்சத்தின் கிரியைகள், அடுத்தது ஆவியின் கனி. மாம்சத்தின் கனி என்று சொல்லாமல் அது மாம்சத்தின் கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆவியின் கிரியை என்று சொல்லாமல் அது ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் மாம்சத்தின்படி வாழ்கிறவங்க அவங்களால ஆவியின் கனியை கொடுக்க முடியாது. ஆவியின்படி நடக்கிறவங்களால மாம்சத்தின்படி வாழ முடியாது. அப்படி மாம்சத்தில் வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்க ஆவியின்படி நடக்கலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம், இது எல்லாம் கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட என் இயேசு கிறிஸ்துவினுடைய குற்றமில்லாத இரத்தத்தால் கழுவப்பட்டு மனசாட்சியை கழுவி ஆத்துமாவை, ஆவியை, சிந்தையை, சரீரத்தை எல்லாம் கழுவி நம்முடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் அவர் பரிசுத்தப்படுத்தி தேவாதி தேவனுடைய பாவங்களை ஒரு மனிதனுக்குள்ள வைத்தால் ஒழிய இந்த ஆவியின் கனியை ஒரு மனிதனாலும் கொடுக்கவே முடியாது. அப்படி கொடுக்கலான்னு சொல்லி கொஞ்சம் வேஷம் போடலாம். சினிமா நடிகர்கள் அல்லது நாடகத்திலலாம் பார்த்தீங்கன்னா ராஜாவை வேஷம் போடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ராஜாவாக இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அந்த ஒரு வேஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் நம்மால் நிச்சயமாக கனி கொடுக்க முடியும். அது மிக முக்கியமான ஒரு கனி சந்தோஷம். அந்த சந்தோஷம் நம்மளாம் இயற்கையாக வராது. சிலர்லாம் டிவி பார்க்குறேங்கிறாங்க, சினிமா பார்க்குறாங்க, என்னென்னத்தையோ பார்த்து சந்தோஷம் சந்தோஷம். இல்லை இல்லை இல்லை. சிலருக்கு சிகரெட் ஊதுனா தான் சந்தோஷம், சிலருக்கு சாராயம் குடித்தா தான் சந்தோஷம். நேற்றைய தினத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தன் குடிச்சிட்டு இருந்தான். இப்போ என் ஒய்ஃப் என்ன இங்கே வந்து ஊதிட்டு இருக்காங்கன்னு நான் தான் சொன்னேன், அறிவு இருந்துச்சுன்னா அவன் சிகரெட் ஊத மாட்டான். அழிய போகிறோம், இதை குடித்தா மரணம் தான் அப்படின்னு தெரிஞ்சு அறிவு இருந்துச்சுன்னா அதை செஞ்சிருக்கவே மாட்டான். அந்த அறிவு இல்லாதவன்ட்ட போய் நம்ம என்னத்தை சொல்கிறது? நான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு அறிவை கொடுத்துருக்காரு. எது நன்மை எது தீமை,
எது ஜீவன், எது மரணம், எது சாபம், எது ஆசீர்வாதம், எது பரலோகம், எது பாதாளம், எது வழி, எது வழி அல்ல, எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நமக்கு கண்களை கர்த்தர் திறந்து கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நாளில் நம்ம விவேகமாக போக வேண்டும். நேற்று ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக நான் ஆண்டவர்கிட்ட விசாரித்தேன். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க, முன்காலத்தில் அதிக அற்புதங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு மிராக்கிள் வந்து நடக்க மாட்டேங்குது, ஒருத்தரை சுகப்படுத்த மாட்டேங்கிறீங்க, விடுவிக்க மாட்டேங்கிறீங்க, ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் குறைஞ்சிருச்சுன்னு கேட்டால் ஆண்டவர்கிட்ட ஒரே கேள்வி கேட்டார். இப்போ நான் அந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னா அந்த நபர் எனக்காக என்ன செய்வாங்க? நீ கேட்குறத நான் உனக்கு கொடுத்துட்றேன், ஆனால் எனக்காக எதுவுமே செய்யாத ஒரு மனிதருக்காக, ஒரு மனுஷிக்காக நான் ஏன் அற்புதங்களை செய்ய வேண்டும்? ஆண்டவர் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. சுகமாய் வாழ்வதற்காக தேவனுடைய அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மளுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் வரும் பொழுது நம்முடைய இஷ்டத்திற்காக வாழ அல்ல, தேவனுக்காக வாழ தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷர்கள் பார்த்திங்கன்னா மாறிட்டே இருப்பாங்க. அதாவது நிறம் மாறும் பச்சோந்திகள் அப்படின்னு சொல்லி ஆனால் சொல்லுவாங்கள்ல, கவிதை கூட சொல்லுவாங்க, மனுஷன் அதாவது பச்சோந்தி தோத்துருச்சு மனுஷனுக்கு முன்னாடி. ஏன்னா மனுஷன் எப்போ வேணாலும் மாறுறான். ஒரு போன வாரம் ஒரு ஜோக்கு பார்த்தேன். ஒரு நாய், 2 நாய் திட்டிகிட்டு இருக்குது. ஒரு நாய் இன்னொரு நாயை பார்த்து போடா மனுஷா அப்படின்னோடனே அந்த நாய் இன்னொரு நாயை பார்த்து, யாரை பார்த்து மனுஷங்கிற? நீ மனுஷன், உங்கள் அப்பா மனுஷன், உங்கள் அம்மா மனுஷன், உங்கள் சொந்த பந்தமெல்லாம் மனுஷன். இப்போ நம்ம சொல்கிறோம்ல போடா நாயேனா, நீ நாய், உங்கள் அப்பா நாய் அப்படிங்கிறது மாதிரி அந்த நாய் வந்து மனுஷனை அவ்வளோ கேவலமாக என்னை நினச்சிட்டியான்னு சொல்லி அந்த நாய் ரெண்டும் பேசிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் வந்து தரம் இழந்துட்டான். அந்த அளவுக்கு மனுஷனாக இல்லை, மனுஷனாகவே இல்லை, மனிதன் மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். இதில் இதுலேயும் நம்ம நேசிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்காருன்னா அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ப முடியாத காரியம், நம்பத்தக்கவர் அவர் தான். நம்ம மனுஷர்கள் நம்ப முடியாது, நம்பவே முடியலை. ஆனால் நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மை உள்ளவர் நீர் ஒருவர் தானே. அநேகர் பொய் சொல்கிறேன், நான் எப்போ சொன்னேன்? நான் சொல்லவே இல்லையே, சொன்னதை சொல்லலைங்கிறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்கன்னு கேட்டால் கூட இல்லைங்கிறாங்க. ஆனால் மாறாதவர், பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறிட அவர் மனுபுத்திரனும் அல்ல, அவர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாமா? நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்து நாம் முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்து நாம் முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா
எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில பலியானது எதற்காக? எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார், எல்லா அநியாயங்களையும் அவர் சுமந்து தீர்த்தார், நம்முடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்தார், நம்முடைய வெறுமையை மாற்றினார், நம்முடைய குறைச்சலை மாற்றினார். நாம் எதில் இழந்தோமோ அதை எல்லாவற்றையும் கல்வாரியில என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீட்டு கொடுத்தார். ஓ ரபா கோஷந்தல வாக்குதல ரபாக்கதலவா, ஓ ரபாகதல ரிகவோ சந்த கபோதல ரிபக்கலவோ, ஓ ரிகலவா. முன்னே தேவன் அற்றவர்களாக இருந்தோம், நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தோம், முன்னே நாங்கள் மரணத்திற்கு சமீபமாக இருந்தோம். இப்பொழுது நம்ம தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். ஜீவனுள்ள கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் என் பிதாவாகிய தேவன் நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். இனி நீ அனாதை அல்ல, இனி நீ வெறுமையானவள் அல்ல. நம்புகிறதுக்கு ஏதுமில்லாது இருந்தோம், ஆபிரகாம் விசுவாசித்தான், அதை தேவன் அதை நீதியா எண்ணினார். இன்னைக்கு நம்புகிறதுக்கு ஏது இல்லை, எந்த ஒரு அடிப்படையும் இல்லை, எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எதை வச்சு நான் நம்புறது, எதை வச்சு நான் தேவனை விசுவாசிக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கிற சோர்ஸை வச்சு விசுவாசிச்சு அது பேர் விசுவாசமே இல்லை, எதுவுமே சோர்ஸே இல்லை. ஆனா இயேசு ஒருவர் இருக்கிறார், எனக்காக ஜீவனை கொடுத்தவர், உங்களுக்காக மரித்தவர், உங்களை உண்டாக்கின தேவன் இருக்கிறார். அவர் ஒருவர் போதும். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அவர் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், அந்த வெளிச்சம் வந்தது. அது எங்கிருந்து வந்தது என்று தெரியாது. அந்த வார்த்தையின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் வல்லமை. வித்தவுட் ரா மெட்டீரியல், வித்தவுட் சோர்ஸ் என் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு மாதிரி கரோதல ஷபாதரி கரோதல ரிவக்கலபோ ஒரு மன கரபலவா. இந்த ஜனத்திற்கு நான் மச்சத்தை கொண்டு வர வேண்டுமானால் நான் எங்கே போவேன்? ஓ சமுத்திரத்தில் உள்ள மீனெல்லாம் முடிச்சா கூட இவங்களுக்கு பத்தாதே என்று சொல்லி நீ நாளை கர்த்தருடைய வல்லமையை பார்ப்பாய். கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ என்று நீ பார்ப்பாய். தீர்க்கதரிசியே, நீ மோசே நீ கூட விசுவாசிக்கலையா? நாளை காலை அற்புதத்தை பார் என்று சொன்ன பொழுது என் ஆண்டவராகிய தேவன் அந்த நேரத்தில் அத்தனை திரளான காடைகளை சிருஷ்டித்து கொடுத்தவர். உலகத்திலே அதுவரைக்கும் அத்தனை காடைகள் கிடையாது. காற்று வீசினது, சமுத்திரத்திலிருந்து அப்படியே நதிகள் புறப்பட்டது. சமுத்திரத்திலிருந்து தண்ணீர்கள், அந்த தண்ணீர் துளிகள் அப்படியே காடையாய் மாறினது. ஆண்டவர் காற்றை சமுத்திரத்தின் மேல வீசும்படி செய்தார். அந்த படைப்பின் நாளிலே ஆதியாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த சமுத்திரமானது திரளான மச்சங்களையும் பறவைகளையும் அது பிறப்பித்தது. அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக அந்த வல்லமை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் இனிமே படைக்கிறதுக்கு ஒண்ணுமில்லைன்னு அவர் சொல்லல.
இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று அறிவீர்களா? இதோ வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில தண்ணீர்களை உருவாக்குகிறவர். மனுஷன் உண்டாக்குகிற செயற்கை மழை அழிவை கொண்டு வரும். ஆனா என் தேவனுடைய மேகம் வரும் பொழுது, என் கர்த்தருடைய மேகம் வரும் பொழுது, அது அதிசயம், அது அற்புதம், அது விளைச்சல், அது ஆசீர்வாதம். சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் எந்தன் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், அவர் செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிரச் செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், அவர் செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. தலை நிமிரச் செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே. பலனடையச் செய்தார், என்னை மகிழச் செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே. ஆண்டவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக, கர்த்தர் நல்லவர் என்று லேவி குடும்பத்தார் சொல்வாராக. அவரால் மீட்கப்பட்டவர்கள் என் இயேசு நல்லவர், என் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் தெரியுமா? உலகத்துல ஒருத்தர் கூட நல்லவர் அல்ல. என் ஆண்டவராகிய இயேசுவை தவிர எந்த மனுஷனும் பொய்யன். வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனும் பொய்யன். என் இயேசு ஒருவரே நல்லவர், என் இயேசு ஒருவரே நல்லவர். அப்பா, அந்த நேரத்தில் வெறுமையை மாற்றுங்கப்பா. உங்க பிள்ளைங்க தவிக்கிற அந்த வெறுமை, உங்க பிள்ளைகள் அனுபவிச்சுட்டு இருக்க அந்த வெறுமை, ஆண்டவரே உங்க பிள்ளைகள் ஆண்டவரே கடந்து போக முடியாத அந்த தனிமை, ஆண்டவரே இந்த நேரத்தை கர்த்தர் அகற்றுவீராக. லீபா சந்தல ரோக தோல ரபக்கதலபோ. ஏதோ ஒரு வெறுமை, ஆண்டவரே தேவ அன்பை ருசிக்க முடியாம, தேவ பிரசனத்தை அனுபவிக்க முடியாம, ஆண்டவரே உள்ளத்துல இருக்கக்கூடிய எல்லா வேதனைகள், எல்லா பாரங்கள் ஆண்டவரே அகற்றுங்க. ராபோ தல ரீக தோல ஷபா தல ரீக தோலபோ.
நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன். அவர் உண்டாக்கினது, அவர் உண்டாக்கினவர், அவர் உருவாக்கினவர். நாங்க படைச்சது அல்ல, நாங்கள் உருவாக்கின தேவன் அல்ல, எங்களை உருவாக்கின தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவர் வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிற தேவன். சேராபீன்கள் கேருபீன்கள் போற்றுகிற பரிசுத்தமுள்ள தேவன். அவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ ராகா ஷாகா தாலா ரிகா லா ரபா ஓ ராகா லா ரதா லா ரிமா ஹதா லா ரிகா தோ ரோபதல ஷபல ரபதல கிபா ஓரிபத ரபஹதல ஷேபதோர கோபதலபா. அப்பா அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் படுகிறது வெறுமை. ஆண்டவரே, உள்ளத்துல காணப்படுகிறது வெறுமை. எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அந்த அன்பின் ஆழங்களுக்குள்ள போக முடியாம, தேவனுடைய அன்பின் ஆழங்களுக்குள்ள போக முடியாம எங்கேயோ தூரமா நிற்கிறோம். ஆண்டவரே, கரையிலேயே நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த தண்ணிக்குள்ள இறங்கலப்பா. ஆண்டவரே, அணுக்கால் அளவு அல்ல, ஆண்டவரே, முழங்கால் அளவு அல்ல, நீச்சல் ஆழம் ஆண்டவரே அதல்லப்பா. இன்னும் கரையிலேயே பல நேரத்துல நிற்கிறோம். அந்த தண்ணியை ஓரமா பார்த்துக்கிட்டு நிற்கிறோம். ஆண்டவரே, எங்க தாகம் தீர்க்கப்படலப்பா, எங்க தாகம் தீர்க்கப்படலப்போ. ஆண்டவரே, எங்கள் தாகத்தை கர்த்தர் தீர்ப்பீராக. ஆண்டவரே, ஏன் இந்த வெறுமை, ஏன் இந்த தனிமை? ஆண்டவரே, கெத்சமனே தோட்டத்தில் என் இயேசு பட்ட பாடுகள், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஓ, அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு போராட்டம், என் இயேசுவாலேயே சகிக்க முடியாத ஒரு போராட்டம் இருந்ததப்பா. இன்றைக்கு நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற இந்த போராட்டம், ஆண்டவரே, நீர் விரும்பினால், உங்க சித்தம் இருந்துச்சுன்னா இப்பொழுதே எங்கள் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். அதுதான் இயேசு சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இப்பொழுதே நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படி ஆக கடவுது. இதோ நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ரிபால ஷேக தூர போதல ரீக போதல சப்தல ரபா. பல நேரம் முடியலப்பா, முடியல, பரிசுத்தமா வாழ முடியல, அன்பினால நிறைய முடியல, பொறுமையினால நிறைய முடியல, கோபம் கொத்தளிக்குதப்பா. ஆண்டவரே, காமம் பெருகுது. ஆண்டவரே, அப்ப எரிச்சல் பெருகுது. ஆண்டவரே, தேவ சமாதானத்தை காத்துக்கொள்ள முடியல. ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு போராட்டம். என் ஆண்டவருடைய முழுமையான அன்பை ருசிக்க முடியல. இன்னொரு பக்கம் வறுமை, கடன் பாரம் துரத்துதப்பா. கர்த்தர் ஆண்டவரே, இந்த நேரத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவர் 2 சகோதரியுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிமையை வச்சிருந்தார். அன்னாள் அந்த தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றின பின்பு அவள் மனம் கசந்து அழுதாள். அவள் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. அவள் இருதயத்தில் பேசினாள், உதடுகள் அசைந்து கொண்டிருந்தது. அவள் அவ்வளவு உடைக்கப்பட்ட ஒரு மகள், அவ்வளவு நொறுக்கப்பட்ட மகள். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு போகும் பொழுதும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் அவள் துக்கமாக இருந்தாள். அவள் சாப்பிடாமல் இருந்தாள். அந்த ஊரில், அந்த கிராமத்தில், அந்த பட்டணத்தில் உள்ளவங்க, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க, சொந்த குடும்பத்தார், கணவர், சக்கலத்து எல்லாரும் கறி விருந்து உண்டு கொண்டு இருக்கும் பொழுது இந்த அன்னாள் மாத்திரம் பசியோடு இருந்தாள். அன்னாள் மாத்திரம் சாப்பிட முடியாமல் அவமானப்படுத்தப்பட்டு அழுது கொண்டே இருந்தாள். ஆனால் காலம் வந்தது. அந்த அன்னாளுடைய வயிற்றில் தான் ஒரு சாமுவேல் வருவார். அவர் ஒரு தீர்க்கதரிசியாய், அவர் ஒரு ஆசாரியராய், அவர் ஒரு நியாயாதிபதியாய், அவர் ஒரு ஞான திருஷ்டிக்காரனாய் இருப்பார் என்று அன்னாளுக்கு தெரியாது. ஓ மகன் வருவாமா, இன்னைக்கு ஆசாரியன் ஒன்றை புரிஞ்சுக்க முடியல, ஆனால் உன்னுடைய வயிற்றில் ஒரு ஆசாரியன் வரப்போறான். தான் முதல் அந்த பெயர் சபா வரைக்கும் அவர் தான் ஒரு பெரிய ராஜா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் அந்த 12 கோத்திரத்துக்கு அவர் தான் நியாயாதிபதி. அவர் தான் யுத்தங்களை நடப்பிக்க போகிறவர். அதற்கு முன்பதாக ஹல்லேலூயா யோசுவாவுக்கு பிறகு எத்தனை நியாயாதிபதிகள் வந்தாங்க. ஆனா இந்த நியாயாதிபதியோ ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு நியாயாதிபதியாய், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு ஆசாரியனாய் எழும்ப போறான் என்பது அன்னாளுக்கு தெரியாது. ஓ ரிபா கரோதல ஷேபல ரீகரோதல ரபா ஹாசே கதோல ரபா கதோலபா ஓதல ரபா கரபலபா. இந்த சாமுவேல் தான் என் மகன் தான் எல்லா பலியும் செலுத்த போறான். இந்த ஏலியன் குடும்பம் முடிஞ்சு போச்சு, என் குடும்பத்திலிருந்து தான் ஒரு ஆசாரியத்துவம் பிறக்க போகுதுங்கிறது அன்னாளுக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியம் செஞ்சாங்க, நான் என் பிள்ளைய கர்த்தரத்துல கொடுப்பேன், ஆண்டவர்கிட்ட என் பிள்ளைய ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. ஒரு பொருத்தனை, என் பிள்ளைய நமக்கு தருவேண்டவர், அந்த ஒண்ணுதாம்மா எனக்கு வேணும், உங்க பிள்ளை எனக்கு கொடுக்குறேன்னு சொன்ன உனக்கு ஒண்ணு இல்லை, அந்த ஒண்ணுக்கு பதிலாக இன்னும் 5 கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிச்சார். ஒரே ஒரு காரியம் செய்வோமா, ஒன்றுமே இல்லாத பொழுது கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோமா. அன்பு
அந்த அன்பு இருந்தால் தான் தேவனை ஆராதிக்க முடியும். ஏதோ தேவன் பேரில் அன்பு குறைஞ்சிருச்சுன்னா உங்களால் உண்மையை ஆராதிக்க முடியாது. எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் உங்கள் பாத்திரம் நிரம்பாது, உங்கள் பாத்திரத்தில் அன்பு இருக்காது, உங்கள் இருதயத்தில் அன்பு இல்லைன்னு சொன்னால் அந்த தேவனை உண்மையாக நீங்கள் ஆராதிக்க முடியாது. ஆண்டவரை நேசித்து அந்த பாசத்தோடு அன்போடு கூட ஒரு சந்தோஷத்தோடு கூட ஆராதிக்கிறோம். என் அப்பாவை நான் ஆராதிக்கிறேன், என் தேவனை நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. வலியோரை அகற்றி நீர், தாழ்ந்தோரை உயர்த்தி நீர். நான் தாழ்ந்திருக்கிறேன்ப்பா, உயர்த்துங்கப்பா. வலியோரை அகற்றி நீர், தாழ்ந்தோரை உயர்த்தி நீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கி நீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கி நீர். கரங்களை உயர்த்தி உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் நான் மகிழ்ச்சி அடைகிறோம். கண்மாலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். கண்மாலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே,
அப்பம் நீரே, வானத்தின் வாசல் நீரே, வாழ்க்கையின் அப்பம் நீரே, தேவாவும் சமூகமே எனது பிரியமே. வேதத்தில் பார்க்கிறோம், சங்கீதத்தில் ஒரு நடுக்கடலில் தவிக்கும் பொழுது, ஆண்டவரே வழி தெரியாமல் தவிக்கும் பொழுது, ஆண்டவரே கரை எங்க இருக்குன்னு தெரியாம அந்த கொடும் காற்றில, அந்த கடுமையான அந்த இரவு, அந்த மழையின் நடுவில் நான் தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக பெரும் காற்று வீசின பொழுது என் கர்த்தர் ஒரு கரையை காண்பித்த தேவன். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒரு கரை தென்படாதா? எங்க வாழ்க்கையில ஒரு கரை கிடைச்சிடாதா? நாங்க ஒரு இளைப்பாறிட மாட்டோமா? இந்த உபத்திரவம், இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள், இந்த அடி, இந்த வேதனை ஆண்டவரே தீர்வதற்கு ஒரு வழி இல்லையா? ஆண்டவரே நாங்கள் கரையை தேடி பார்க்கிறோம், கல்வாரி மலையை நாங்கள் தேடி பார்க்கிறோம். எங்களுக்காக கல்வாரியில ஆண்டவரே வானத்துக்கு பூமிக்கு நடுவாக ஆண்டவரே ஜீவனை தந்தை என் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் கலங்கரை விளக்க நீங்க தான்ப்பா ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் நீங்க தான்ப்பா, எங்க நங்கூரம் நீங்க தான்ப்பா ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவரே. எங்க முகம் வெட்கப்பட்டு போகாது. நாங்க உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வெட்கம் வந்துருச்சுன்னா அது உங்களுக்கு அவமானம். உங்களை நோக்கி பார்த்த பிறகு நாங்கள் அவமானப்பட்டோம் என்று சொன்னால் அது என் தேவனுக்கு தான் ஒரு பெரிய இழப்பு ஆண்டவரே. எங்களை விட மாட்டீர் ஆண்டவரே, எங்களை விட்டு கொடுக்க மாட்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய முக பிரகாசம் ஆண்டவரே எங்கள் முகத்துல தோன்றட்டும் ஆண்டவரே. நம்பிக்கை தெய்வம் நீரே, நங்கூரம் என்றும் நீரே, நம்பிக்கை தெய்வம் நீரே, நங்கூரம் என்றும் நீரே, தேவாவும் சமூகமே எனது பிரியமே, தேவாவும் சமூகமே எனது பிரியமே. கர்த்தாதி கர்த்தர் நீரே, கானான் தேசம் நீரே, ஆதி அந்தம் நீரே, ஆட்கொண்ட சொந்தம் நீரே, அக்கினி ஜுவாலை நீரே, காலை பையும் நீரே, தேவாவும் சமூகமே எனது பிரியமே, தேவாவும் சமூகமே எனது பிரியமே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒன்றை நான் கேட்பேன், அதையே நான் நாடுவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் தங்கியிருப்பதே நான் வாஞ்சிப்பேன் ஆண்டவரே, தங்கியிருப்பதே நான் வாஞ்சிப்பேன் அப்பா. ஆகாமிய கூடாரங்களில் வாழ்கிற அநேக நாட்களை பார்க்கிறோம். என் தேவனுடைய சமூகத்துல வாழ்கிற ஒரு நாள் அது இன்பமானதுப்பா. இன்றைக்கும் உமது சமூகத்தில் வாழ்வதே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நாங்கள் எங்க இருந்தாலும் எவ்விடத்துல இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தாவே உமது சமூகம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. மோசே சொன்னது போல உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லாவிட்டால் நாங்கள் புறப்பட்டு போவது இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய சமூகம் கடந்து செல்லட்டும் அப்பா. எங்களை வழிநடத்துகிற தேவ சமூகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் எவ்வளவோ
சில போராட்டங்கள் இருந்துச்சு. ஃபினான்சியல் சைடு நிறையா நின்றுச்சு. போன வாரம் நான் உங்கள்கிட்ட ஒரு சாட்சி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல டைல்ஸ் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணோம். ஆனால் கர்த்தர் கிருபையாக அதை ஒட்டி தீர்க்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இங்கே ஒரு பிரச்சனை தீர்ந்தது. நான் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே எங்களுக்கு 1300 1200 தான் பில்லு வரும். 1000 ரூபாக்குள்ளே தான் ஈபி பில்லு வரும். இந்த தரம் 5800 வந்துடுச்சு. ஒரு ஸ்லாட்டு மாறி போயிடுச்சு. அதுக்கு முந்தின மாதம் வரல. நாங்கள் இந்த மாதிரி சண்டே சர்ச்சுக்கு வரும்பொழுது வீட்டை பூட்டிகிட்டு வந்துட்டோம். அதனால் அவங்க ரீடிங் எடுக்க வந்தவங்க அதுக்கு முந்தின அமௌண்ட்டை போட்டு போயிட்டாங்க. அதை என்ன பண்ணாங்க, இந்த தடவை கழிக்கிறப்போ ரீடிங்கோட சேர்த்து போட்டாங்க. அந்த 400 யூனிட்டுக்குள்ளே தான் வரும், 400 அந்த சம்திங் தான் வரும். இந்த தடவை 896 யூனிட் வந்து அந்தளவுக்கு அந்த 2 மாதம் 4 மாதம் குமுலேட்டிவாக போட்டதுனால அவ்வளோ வந்துச்சு. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், அப்புறம் முடியல. ஆனால் கர்த்தர் அதையும் அடைக்கிறதுக்கு அந்த கட்டுறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். எத்தனை பக்கம் உபத்திரவங்கள் அல்லது ஏதாவது ஒரு போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் அதில் ஒரு இப்படியோ ஒரு சோர்ஸ். இந்த மாதம் வாடகை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ரொம்ப எப்பயுமே அந்த மாதிரி ஆகாது. எங்கள் ஓனர்கிட்ட ஒரு மெசேஜ் போட்டு, சார் எனக்கு கொஞ்சம் பணம் இல்லை, நான் கொஞ்சம் லேட்டாக தர்றேன் அப்படின்னு சொல்லி மெசேஜெல்லாம் போட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அப்படி இப்படி போட்டு அந்த வாடகையும் கட்டுறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. எப்பயுமே அந்த மாதிரி ஒரு ஃபினான்சியல் சைடு அந்த மாதிரி போராட்டம் வரவே வராது. நான் ஒரு பக்கம் ஜெபம் அதிகமாக இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு விதத்தில் அப்படி அதாவது பிரச்சனைகளே ரூபங்கள் மாறும். ஆனால் தேவன் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிறவராய் அற்புதங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் லைஃப்லையும் போராட்டங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்துடாதீங்க. நேற்றைய தினம் நான் இந்த ஒரு ப்ரேயர் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதுக்காக நாங்கள் ஆயத்தப்பட்டு ஜெபம் பண்ணும் பொழுது தேவ சமூகத்தில் காத்திருந்தப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்தார், தரிசனத்தை கொடுத்தார். அப்படியே ஒரு இருள் பூமியை மூடுகிறத பார்க்க முடிஞ்சு. ஏற்கனவே இருள் பூமியை மூடிக்கொண்டு தான் இருக்குது. ஆனால் இன்னும் இந்த தேசத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற விக்கிரக ஆராதனை, விபச்சாரங்கள், கொலை வெறிகள், அநியாயங்கள், அந்த அநியாயங்கள் நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டிருக்கார். நியாயம் இல்லை. ஆண்டவர் அருவருக்கிறது நியாயஸ்தலத்தை கண்டேல. அங்கே அநியாயம் இருந்தது. எங்கும் அநியாயம், எங்கும் அக்கிரமம். சாத்தான் அந்த கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து அவன் உக்கிர கோபத்தோடு இறங்கி ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கான். சுபாவ அன்பு இல்லாதவர்களாக, துணிகரம் உள்ளவர்களாக, பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நான் முன்ன போல் காலங்கள் இனி இருக்காது. முன்ன போல் உங்களுக்கு திறந்த வாசல் இருக்காது. வானம் அடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. எவ்வளோ பேருக்கு அது புரியுதோ தெரியல. ஆனால் வானம் அடைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. நம்ம ஜெபங்கள் அதிகம் கேட்கப்படவே இல்லை. நிறைய ஜெபிக்க முடியல. எவ்வளோ ஜெபித்தாலும் அந்த ஜெபம் பத்தலை, அந்த பிரசன்னம் பத்தலை, அபிஷேகம் பத்தலை. நிறைய வேதம் வாசிக்கிறோம். காரணம் அந்த அளவுக்கு இருள் அதிகமாகிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு இருள் அதிகமாகிட்டு இருக்குது. பாருங்கள், கணுக்கால் அளவு தண்ணியில் நீங்கள் வேகமாக நடந்துடலாம். முட்டி அளவுக்கு இருக்கிற தண்ணியில் கொஞ்சம் சிரமப்பட்டு நடக்கலாம். இடுப்பு அளவுன்றது கொஞ்சம் போராடணும். ஆனால் தாண்டி போயிடுச்சுன்னா நீங்கள் நீச்சல் தெரிஞ்சால் தான் உங்களால் கடந்து போக முடியும். அதுவும் பெரிய வெள்ளம் வரும்பொழுது அதுக்கேற்ற நீச்சல் உங்களுக்கு அந்த 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 தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் கடந்து போக முடியும். ஏதோ முன்னே இருந்தது போல் நம்ம ஏதோ ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருந்தோம், அப்படிலாம் இல்லை. மணிக்கணக்கில் விழுந்து கிடந்தால் கூட இன்றைக்கு எழும்பி இருக்கிற அந்த போராட்டங்கள் மிக அதிகமாக இருக்கிறபடினால நம்ம கடைசி காலத்தில் வந்திருக்கிறோன்றதை மாத்திரம் நினச்சிக்குங்க. நம்ம ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்குது. ஆண்டவர் எப்பொழுதுமே அந்த அந்த ரிடம்ஷனை குறித்து நான் பார்க்கும் பொழுது மோசை நாட்களில் ஜனங்கள் தவிச்சு கொண்டிருந்தாங்க. எங்கும் இருள் இருந்துச்சு. கிரியை செய்ய முடியாத ஒரு ஒன்றுமே இல்லாமல் இதை பொழுதுதான் கர்த்தர் மோசையை அனுப்பி விடுவிச்சார். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எங்கும் இருள் இருந்துச்சு. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அங்கே அந்த தேவன் அற்றவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக இருந்தாங்க. ஒரு கிரியை இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு காரியங்களை செஞ்சார். சாமுவேல் நாட்களில் கொடுத்து பார்க்கும்பொழுது அப்படி தான் பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் அபூர்வமாக இருந்தது. அந்த நாட்களில் தான் சாமுவேலை கர்த்தர் எழும்ப பண்ணினார். இந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம். கள்ள போதவர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பொய்யான உபதேசங்களை சொல்லி பொய்யான அற்புதங்களை செய்து ஜனங்களை வஞ்சித்து பாவத்தில் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. தான் கேட்டுக்கு போகிறதும் இல்லாமல் தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேரை கேட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க, அழிவுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. மிக கவனமாக அங்கேயும் இங்கேயும் அலைந்து தெரியாமல் அந்த உபதேசம் இந்த உபதேசம்னு போகாதீங்க. போங்க, ஜெபிங்க, எத்தனை ஊழியத்துக்கு வேணாலும் போங்க. ஆனால் அது கனி இருக்கான்னு பாருங்கள். வேதத்தோடு ஒப்பிட்டுருக்கு பாருங்கள். நீங்கள் வேதத்தை படித்தாதான் அந்த அவங்க சொல்கிற சத்தியங்கள் அது சரியாக இருக்கா இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பைபிள் படிங்க, கர்த்தரோடு சஞ்சரிங்க, கர்த்தரோடு நடங்க. எவ்வளோ அடிகள் வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும்
நிறைய நிலங்க இன்றைக்கி வெளியரங்கமாக நான் பார்க்க முடியும். எங்கெல்லாம் போகிறேன்னா ப்ரேயருக்கு அங்கெல்லாம் அசுத்த ஆவிகள் வெளியரங்கமாக கிரியை செய்கிறத பார்க்க முடியுது. அருவருப்பான உருவங்கள், அருவருப்பான வல்லமைகள் செயல்படுகிறத பார்க்க முடியுது. இன்றைக்கி அந்த பூமியில் அவைகள் இறங்கி கிரியை செய்கிறது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். பொருளாதார ரீதியாக இந்த தேசம் மிக பாடுபட போகுது. மீண்டும் சொல்கிறேன், ஒரு 4 வருஷத்துக்கு முன்பதாக 3 வருஷத்துக்கு முன்பதாக நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கப்ப கர்த்தர் அன்றைக்கி ஒரு சகோதரி மூலமாக சொன்னாங்க, பெட்ரோல் விலை 200 ரூபாய்க்கு வந்துடும், அரிசி 100 ரூபாய்க்கு வரும். அப்போ பெட்ரோல் விலை எவ்வளோ தெரியுமா? 70 ரூபா 80 ரூபா தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அரிசி வெறும் 40 ரூபா தான் இருந்துச்சு. அதை நாங்கள் நம்பவே இல்லை. ஆனால் இன்னும் இந்த சிஸ்டர் இப்படி சொல்கிறாங்களே, ஆனால் ஜெபிக்க தான் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் அவங்க மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிக்கொண்டே இருக்குது. பாருங்கள், இருக்க இனி வர்ற காலத்தில் பெட்ரோல் அதிகமாகும். அரிசி விலை 100 ரூபாய்க்கு வந்து நிற்கும். ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போவே 75 ரூபா 80 ரூபா வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமான ஒரு காலத்துக்குள்ளே வர பொருளாதாரம் ரொம்ப 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 தீவிரமான ஒரு சீரழிவுக்குள்ளார நம்ம தேசம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் தப்புணுன்னா ஒன்று ஜெபம். மனுஷன் 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். மருத்துவ செலவுகள் அதிகமாகிட்டு இருக்கு. நிறைய மருந்து எடுத்துகிட்டு இருக்கோம், வியாதி குணமாகலை. எவ்வளவு பணம் விரயமாகிட்டு இருக்கு. நிம்மதியே இல்லாமல் தவிச்சு கொண்டிருக்கிற உலகத்தில் வந்துட்டு இருக்கிறோம். ஸோ மிகுந்த கவனத்தோடு எல்லா தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து தேவனை நல்லா தேடுங்க. தேவனை முழுக்க எவ்வளோக்கு எவ்வளோ தேட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தேவனை தேடுங்க. நேசிங்க, ஆண்டவர் மேலே அன்பு வைங்க. தேவைக்காக ஆண்டவர்கிட்ட வந்து நிற்காதீங்க, எனக்கு அதை கொடுங்க இது கொடுங்க இல்லை. அப்பாவா நேசிங்க, மணவாளனா நேசிங்க, நண்பராக நேசிங்க. அவர் நம்மளுடைய மீட்பர், அவருடைய ரட்சகர், அவருடைய பாடுகளை தியானிங்க. வேறு எதையுமே தியானிக்காதீங்க. அதிகமாக நீங்கள் தியானிக்கணும், பைபிளை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது கிறிஸ்துவின் பாடுகளை நீங்கள் தியானிச்சுக்கிட்டே இருங்க. உங்கள் வழி விட்டு விலகிட மாட்டீங்க. கர்த்தருடைய கிருபை அங்கேருந்து தான் வரும். நன்மையும் கிருபையும் எங்கேருந்து வரும்? ஆணி பாய்ந்த அவருடைய கரத்திலிருந்து தான் வரும். இந்த பாட்டை பாடும்பொழுது, என் கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாருன்னா, ஆணிகள் கடாவப்பட்ட கரத்தோடு கூட என் கையை பிடிச்சிருக்காரு. அந்த பாசம். தயவு செய்து சிலுவையை தியானிங்க. மாம்ச இச்சைகள் பெருகி கிடக்கு. கண்கள் காலில் கண்ணு முழிச்சு தூங்கி எந்திரிச்சதுலேருந்து இச்சைகள், தூங்க போகிற வரைக்கும் இச்சைகள், கனவுல இச்சைகள், பார்க்கறதுலாம் இச்சைகள். அது ஒரு பொருட்டாகவே நினைக்காத அளவுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் முன்ன சொல்கிறேன், இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் பெருகி கொண்டே இருக்குது. நடக்கவே முடியல. ரொம்ப வேதனையாக இருக்குது. கூப்பிட்டு வம்புழுத்து அந்த காரியங்களை அவங்க செஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஜெபிக்க வேண்டிய காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். வருகிற 15ஆம் தேதி நம்மளுக்கு சுதந்திர தின லீவு. அநேகர் ஜெபம் வச்சுருக்கிறாங்க. நம்ம சபையிலே உபவாச ஜெபம் இருக்குது. ஃப்ரீயாக இருக்கிறவங்க தயவுசெய்து வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சர்ச்சில் நடத்தி. மத்தியானம் லஞ்சு கொடுத்துருவோம். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வேண்டான்னு சொல்கிறவங்க, சப்போஸ் வீட்டை நான் செஞ்சுட்டேன்றவங்க முன்கூட்டியே சொல்லிடுங்க. மற்றபடி நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம். அது சீக்கிரமாக வந்துடுங்க. 4 மணி நேரமாவது தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் இப்போ ரெக்கார்ட் ஆகிறனால நான் சில விஷயங்களை சொல்ல முடியாது. அன்னைக்கு நான் சில விஷயங்களை சொல்லி நான் அதுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். மிக மிக மோசமான காலகட்டத்துக்குள்ள நம்ம போகிறோம். நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை, கட்டாயம். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் நான் நினைக்கிறேன் 9 to 1 வச்சுக்கலாம். 4 மணி நேரமாவது ஜெபிக்கல. ஏன்னா 6 மாதமாக நம்ம ஜெபிக்கலை. ஸோ 9 மணிக்கெலாம் நீங்கள் வந்துடுங்க. 1 மணிக்கு நம்ம முடிச்சுட்டு லஞ்ச் கொடுத்துட்டு நம்ம அதோட இது பண்ணிக்கலாம். நம்ம ஒன்றும் ஃபுல் டே ஃபாஸ்டிங் கிடையாது. 4 hours தான் நீங்கள் வர போகிறீங்க. அதுக்கு உண்மையாக வந்து ஜெபிங்க. கூட்டிகிட்டு வாங்க, யாராவது கூட்டிகிட்டு வாங்க. வியாதியில் உள்ளவங்க, பிரச்சனையில் உள்ளவங்களை கூட கூட்டிகிட்டு வாங்க. நாம் ஜெபிக்கலாம். வேறு ஏதாவது சாட்சி இருக்கிறதா?